இடதுசாரி தீவிரவாத இடதுசாரி அரசியல் பேசியால் அப்படியே ஓட்டமா ஓடி தீவிரமான வலதுசாரி அரசியல் சங்கராச்சாரி காலிலே விழுந்து இந்த நாள் வரையில் நாக்கில் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அவ்வளவு கேவலமான விமர்சனங்களை பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நபரையும் பார்க்கிறோம். நன்றி இல்லாமல், என்னால் எந்த பயனும் அடையாமல், எனக்காக போராடி பல வழக்குகளை சந்தித்து இன்றைக்கு ஒரு தனி கட்சியை உருவாக்கி ஒரு தனித்த அடையாளத்தோடு அதன் திருமாவளவனை விட்டால் இந்த சமூக களத்தில், விடுதலை களத்தில் நாம் பெரிய இழப்பை, பின்னடைவை சந்திக்க நேரும் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு பெருந்தன்மையோடு அன்றைக்கு உள்வாங்கிய அதே அரசியலை, சாதி ஒழிப்பு அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை, பாட்டாளி வர்க்க விடுதலை அரசியலை, பெண் விடுதலை அரசியலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியலை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அதிலிருந்து ஒரு அங்குலம் கூட நழுவாமல், வழுவாமல், விலகாமல் அந்த பாதையிலே இன்றைக்கு வீறு நடை போடக்கூடிய ஒரு தம்பியாக குடந்தை அரசன் இன்றைக்கும் இருக்கிறார். ஒரு பாராட்டு விழாவே நடத்துகிறார். இன்னொருவன் தூற்றுகிறான், தம்பி குடந்தை அரசன் போற்றுகிறார் என்கிற இந்த இரண்டையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். திராவிடத்தை எதிர்க்கக்கூடியவன் உண்மையிலேயே எதிர்க்க வேண்டுமானால் பெரியாரை எதிர்க்க கூடாது, பண்டிதரைத்தான் அவன் எதிர்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் நிறைய பேர் தமிழ் தேசியம் பேசுறாங்க. அது மிகவும் ஆபத்தான திரிபுவாத அரசியல். அவர்கள் பேசுவது இனவாதமே தவிர தமிழ் தேசியம் இல்லை. தமிழ் தேசியத்தின் எதிரி யார்? இது ஒரு தேசியம், சரி. தமிழ்நாடுன்னு ஒரு நிலப்பரப்பு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள 7 கோடி பேர் மக்கள் தமிழ் பேசுகிறார்கள். தமிழ்நாட்டுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. ஆகவே ஒரு தமிழ் தேசியம் என்கிற கருத்தியல் உருவாக்க வேண்டும். சரி, எதிர்ப்பது திராவிட தேசியம்ங்கிறாங்க. திராவிடத்துக்குன்னு ஒரு லேண்ட் இருக்கா? ஒரு நிலப்பரப்பு இருக்கா? திராவிடத்துக்குன்னு ஒரு பொது மொழி இருக்கா? திராவிடர்கள் ஒரு பொது இனம் இருக்கா? அவர்களே கற்பனை செய்து கொண்டு திராவிடத்தை எதிர்ப்பதாக பெரியாரை எதிர்க்கிறார்கள். பெரியாரை எதிர்க்கிறார்கள் என்றால் பார்ப்பனியத்திற்கு துணை போகிறார்கள் என்று பொருள். பெரியாரை எதிர்க்கிறார்கள் என்றால் அம்பேத்கரை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். பெரியாரை எதிர்க்கிறார்கள் என்றால் மாமேதை மார்க்ஸை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். பெரியாரை எதிர்க்கிறார்கள் என்றால் சமூக நீதியை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். மிகவும் ஆபத்தான ஒரு திரிபுவாத அரசியல் இது. வெறும் இனவாதத்தை பேசுகிறார்கள். அதனால்தான் தொழிலாளர்களை அடித்து விரட்டுவோம் என்கிறார்கள். வட இந்திய தொழிலாளர்களா சுரண்டுகிறான். அம்பானியும் அதானியும் அல்லவா எதிர்க்கப்பட வேண்டியவன், விரட்டி அடிக்கப்பட வேண்டியவன். அவன் முதலீட்டு வந்தேறி, அவன் நேரடியாக வந்து குடியிருக்கல, அவன் முதலீடு இங்கே இருக்கிறது. அவனும் ஒரு வந்தேறி தான், முதலீட்டு வந்தேறி. இப்போ முதலாளிகளை, சுரண்டக்கூடியவர்களை எதிர்க்க வேண்டும் என்கிற அரசியலிலிருந்து விலகி தொழிலாளர்களை பிற மொழியை பேசுகிறவன் என்கிற பெயரில் 100 ரூபாய் கூலி வாங்க வேண்டிய இடத்தில் 50 ரூபாய் வாங்கி கொண்டு வேலை செய்கிறான். 3 வேளை சாப்பிடுகிற இடத்தில் 1 வேளை சாப்பிட்டுக் கொண்டு வேலை செய்கிறான். எவ்வளவு பெரிய சுரண்டலுக்கு உள்ளாகிறான். சுரண்டுகிறவன் தமிழ் முதலாளி, சுரண்டப்படுகிறவன் வட இந்திய தொழிலாளர். எப்படி நீ தொழிலாளரை எதிர்ப்பாய்? தொழிலாளரை எதிர்ப்பது என்பது என்ன வகை அரசியல்? இனவாதம் பேசினால் அப்படித்தான் அது போய் முடியும். அது இனவெறுப்பில் போய் முடியும். இனவெறுப்பு என்பது தமிழ் தேசியம் இல்லை. தமிழ் தேசியம் என்பது அதற்கு எதிரி இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும். தெலுங்கு தேசியமாக இருக்க முடியாது, மலையாள தேசியமாக இருக்க முடியாது, கன்னட தேசியமாக இருக்க முடியாது. தமிழ் தேசியத்தின் எதிரி இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும். அப்படித்தான் இருக்கிறது. இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டை இணைச்சுக்கிட்டாங்க ஒரு மாநிலமா. நீ மொழி உரிமை பேசக்கூடாது, இன உரிமை பேசக்கூடாது, மொழி நலன்களை பேசக்கூடாது, உன்னுடைய மாநில உரிமைகளை பேசக்கூடாது, மாநில சுயாட்சியை பேசக்கூடாது, கல்வி உரிமைகளை பேசக்கூடாது, நாங்க தான் தீர்மானிப்போங்கிறான். அவனை எதிர்க்கிறதா, தெலுங்கு பேசுற தொழிலாளரை எதிர்க்கிறதா? எவ்வளவு பெரிய திரிபுவாதம். ஆரியத்தை எதிர்க்க வேண்டிய இடத்தில் போய் திராவிட, கற்பனையான திராவிட தேசியத்தை எதிர்க்கிறார்கள். கோல்வாக்கரை எதிர்க்க வேண்டியவர்கள் பெரியாரை எதிர்க்கிறார்கள். எவ்வளவு மோசமான திரிபுவாத அரசியல். இந்த போலி தமிழ் தேசிய திரிபுவாதத்திலிருந்தும் தமிழ்நாட்டை காப்பாற்றியாக வேண்டும். போலி அம்பேத்கரியவாதிகள் சங் பரிவார்களோடு சேர்ந்து கொண்டு சேரிப்புறங்களில் ஊடுருவ நினைக்கிற முயற்சியையும் தடுத்தாக வேண்டும். எனக்கு இப்படி ஒரு மணிவிழாவை தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பில் நடத்துவதாக தம்பி குடந்தை அரசன் அவர்கள் சொன்னபோது எனக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. கொஞ்சம் ஏற இறங்க பார்த்தேன். உண்மையிலேயே இவர் கேட்கிறாரா, ஒப்புக்கு பேசுகிறாரா என்று நான் சற்று தயக்கம் காட்டினேன். பிறகு ஓரிரு முறை மறுபடியும் வந்து அழுத்தம் கொடுத்து தேதி கேட்ட பிறகுதான் எங்கே நடத்தப் போகிறீர்கள் என்று நான் கேட்டேன். கும்பகோணமாக இருந்தால் சற்று கடினமாக இருக்கும் நேரத்தை ஒதுக்குவதற்கு, தேதியை நாளை ஒதுக்குவதற்கு என்று நான் சற்று தயங்கினேன். உங்களுக்கு வசதியாக சென்னையிலேயே நடத்துகிறேன் என்று என் தயக்கத்தை புரிந்து கொண்டு அடுத்த வார்த்தையை சொன்னார். சென்னையில் நடத்துவதென்றால் எப்படி மக்கள் என்று கேட்டேன். உங்கள் கட்சியிலிருந்து யாரும் வர வேண்டாம், தமிழ் புலிகள் மட்டும்தான் வருவார்கள். 2000 பேர் இங்கே வந்து குவிவார்கள்
என்று அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார். ஆக தமிழ் விடுதலை புலிகள், விடுதலை தமிழ் புலிகள் சார்பில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருப்பது எவ்வளவு மேன்மைமிகு பண்பாடு என்பதை இங்கே பேசிய தோழர்கள், இந்த பண்பாட்டை நம்முடைய திருவடிக்குடில் சுவாமிகளும் சொன்னார்கள், பலரும் இங்கே சொன்னார்கள். பண்பாட்டின் அடையாளமாக குடந்தை அரசன் விளங்குகிறார் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். தஞ்சை ராஜனாக எனக்கு அறிமுகமானவர். சுறுசுறுப்பான ஒரு இளைஞராக எனக்கு அறிமுகமானவர். பிறகு நமது கட்சியிலே தமிழ் பெயர் சூட்டுகிற அந்த சூழலிலேயே அது இயக்கமாக எடுப்பதற்கு முன்பே தஞ்சை அரசனாக வலம் வந்தவர், களமாடியவர். பிறகு தஞ்சை என்பதற்கு பதிலாக குடந்தை என்றே இன்னும் நம்முடைய மண்ணை உலகுக்கு பரவலாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த பற்றுதலோடு குடந்தை அரசனாக இந்த இயக்கத்திலே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு காவிரி படுகை மாவட்டம் என்றால் குடந்தை அரசன் என்று சொல்லக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளராக இருந்து பணியாற்றியவர். அவரோடு தம்பி ஈழவளவனும் சேர்ந்து காவிரி படுகை மாவட்டம் என்றாலேயே குடந்தை அரசன், ஈழவளவன் என்று இயக்கத்திலே பலரும் சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பாக பணியாற்றியவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது, வரலாறும் மறக்காது. இன்றைக்கும் திருமாவளவன் வாழ்க்கை வரலாறு என்ற ஒரு பாடலை போட்டால் யூடியூப் சேனலிலே நம்முடைய தஞ்சை தம்பி பாடகர், அவர் பேர் என்ன, அந்தோணி பாடிய பாடல் நீங்கள் பார்க்க முடியும். அதிலே இவர் அதை ஒருங்கிணைத்தவர் என்பது மட்டுமல்ல, நடித்தும் இருக்கிறார். திருமாவளவன் வாழ்க்கை வரலாறு என்கிற அந்த பாடல் காட்சியாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி காட்சியாக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, அதுதான் குடந்தை அரசன். அதை காட்சிப்படுத்த வேண்டும், அதை ஒரு காட்சி பதிவாக உருவாக்க வேண்டும் என்கிற அந்த உந்துதலோடு அதை எடுத்து படமாக்கி அதை கொண்டு வந்து எனக்கு போட்டு காட்டிய பிறகுதான் நானே அதை பார்த்து வியந்தேன். அவ்வளவு சிறப்பான ஒரு பதிவு. அதே போல தென் மாவட்ட காவிரி படுகை மாவட்டங்களில், அந்த டெல்டா மாவட்டங்களில் எத்தனையோ பல நெருக்கடிகளை நாம் சந்தித்திருக்கிறோம். தம்பி இனியன் படுகொலை, அது எவ்வளவு பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தியது என்று தெரியும். என்றைக்கும் நம்மால் அதை மறக்க முடியாது. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத ஒரு இனிய தோழர், நம்முடைய குடந்தை அரசனுக்கு உயிருக்கு உயிரான நண்பர். இரண்டு பேரும் அப்படி இணைந்தே இருப்பார்கள். இனியன் மீது அரசனுக்கு அவ்வளவு பற்றுதல் உண்டு. அதற்கு மேல் நான் அதிலே எதையும் சொல்ல விரும்பவில்லை. தம்பி குடந்தை அரசன் அந்த அளவுக்கு தன் உடன் இருக்கிற தோழர்களுக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்கிற நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக அவர் விளங்கினார் என்பது ஒரு வரலாறு. நான் கொடியேற்ற வந்தபோது மன்னார்குடியிலே சிலை திறப்பு விழாவை முடித்த பிறகு 10 மணிக்கு மேல் 11 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. கொடியேற்றுவதற்கு ஒரு பகுதிக்கு கூப்பிடுகிறார்கள். அங்கே இந்த நேரத்தில் போக வேண்டுமா, நள்ளிரவுக்கு மேல் ஆகிறது என்று நான் தயங்கிய போது, ஒன்றும் ஆகாது, வாருங்கள், நான் இருக்கிறேன் என்று என் வண்டியிலேயே ஒரு புறம்
தொற்றிக்கொண்டே தொங்கிக் கொண்டே வந்தவர் தம்பி குடந்தை அரசன். நான் எதிர்பார்த்ததைப் போல சாதி வெறியர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். சுற்றிலும் நின்று கற்களை வீசி தாக்கினார்கள். அந்த நேரத்தில் என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த வண்டியில் தொங்கியபடியே எதிரிகளிடமிருந்து லாவகமாக வண்டியை திருப்பி மறுபடியும் மன்னார்குடி கொண்டு வந்து என்னை அனுப்பி வைத்தவர். சரமாரியாக கற்களை தூக்கி வீசினார்கள். கல்லென்றால் சாதாரணமான கைக்கு அடங்கும் கல் அல்ல, 2 கைகளால் தூக்கி எறியக்கூடிய பாறாங்கற்கள், பெரிய பெரிய கற்களை எடுத்து வீசினார்கள். வண்டியின் மீது விழுந்தது. அரசன் மீது விழுந்திருக்க வேண்டியது, குடந்தை அரசன் மீது விழுந்திருக்க வேண்டியது. எவன் வீசுகிறான் என்கிற முகத்தை அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு அந்த பகுதியிலே அரசன் களப்பணியாற்றியவர். இவன்தான் வீசினான் என்று உடனே அவன் பெயரை சொல்லக்கூடிய அளவுக்கு, சாதி வெறியர்களையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு களத்தில் நின்ற ஒரு தம்பிதான் குடந்தை அரசன். அன்றைக்கு எனக்கு உயிருக்கு ஆபத்து என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி சாதி வெறியர்கள் சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள். விட்டு ஓடிவிடவில்லை. தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று அவர் காணாமல் போய்விடவில்லை. அவர்கள் வீசுகிற அந்த பாறாங்கள் தன் மீது பட்டாலும் அண்ணன் மீது விழுந்துவிடக்கூடாது என்கிற அந்த உணர்வை அன்றைக்கு அவர் வெளிப்படுத்தியதை இந்த மேடையில் நான் சொல்லவில்லை, பல மேடைகளில், பல இடங்களில், பல முறை தோழர்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன். பிறகு ஏன் தனி கட்சி தேவையில்லை என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அப்போதே சொன்னேன், என்ன செய்துவிட்டோம்? வழக்கமான ஒன்றுதான். தேர்தல் நேரங்களிலே போட்டி வேட்பாளராக நின்றால் இடைநீக்கம் செய்வதும் பிறகு கட்சியிலே சேர்த்துக் கொள்வதும் வழக்கமான ஒன்றுதான். நான் கூப்பிட்டு சொன்னேன், திருவிடைமருதூர் தொகுதியை உண்மையிலேயே கேட்டோம், நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். கேட்காமல் விட்டுவிட்டோம் என்று நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இன்னும் சொல்ல போனால் நாம் செய்த தவறே என்னவென்றால், சில மாதங்களுக்கு முன்பே அந்த தொகுதி வேண்டும் என்று போய் கேட்டதுதான் தவறு. தேர்தல் நெருங்குவதற்கு ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பு தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னார் என்பதற்காக அந்த பகுதியை சார்ந்த திமுக தலைவர்களை போய் சந்தித்து, எங்களுக்கு இந்த கூட்டணியிலே திருவிடைமருதூர் கட்டாயம் தர வேண்டும் என்று முன்கூட்டியே போய் நாங்கள் சொன்னதால் அவர்கள் விழிப்படைந்து விட்டார்கள். என்ன இந்த தொகுதியை குறிவைத்து கேட்கிறார்கள்? இதை கொடுக்கக்கூடாது. இந்த பகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் ஒரு தொகுதியிலே நின்று வெற்றி பெற்று விட்டால் பிறகு அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும் என்று யூகித்திருக்கலாம். என்னவோ 6-7 மாதங்களுக்கு முன்பே நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் திமுகவை சார்ந்த சில முன்னணி தலைவர்களை நேரிலே சந்தித்து திருவிடைமருதூர் தொகுதி வேண்டும் என்று கேட்டோம். கூட்டணியிலே எப்படி நாம் முதலில் முடிவு செய்வோம் என்றால், முதலில் எண்ணிக்கையை தான் முடிவு செய்ய முடியும், எத்தனை தொகுதி என்று. அதற்கு பிறகுதான் எந்தெந்த தொகுதிகள் என்று முடிவு செய்ய முடியும். தொகுதிகளை முடிவு செய்த பிறகுதான் யார் வேட்பாளர்கள் என்று முடிவு செய்ய முடியும். வேட்பாளர்களை முடிவு செய்து கொண்டு போய் தொகுதியை கேட்கிற அளவுக்கு கூட்டணியிலே பேரம் பேசுகிற வலிமை நம்மை போன்ற கட்சிகளுக்கு தொடக்க காலத்தில் இல்லை. இன்றைக்கு அது வளர்ந்திருக்கிறது, அது வேறு. இந்த தொகுதி தான் வேண்டும், இன்னாருக்குத்தான் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி கேட்கிற அளவுக்கு ஒரு கட்சி தனக்கான வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும் என்றால், தனியே நின்று பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கு இத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் அதிமுக கூட்டணியிலேயே சேர முடிந்தது. தன்னுடைய கட்சிக்கு இவ்வளவு வாக்குகள் இருக்கின்றன என்று உறுதிப்படுத்திய பிறகுதான் மதிமுக அதிமுக கூட்டணியிலே ஒரு கூட்டணி கட்சியாக சேர முடிந்தது. 5-6% பாமகவுக்கு தனித்து நின்று ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 20,000-30,000 வாக்குகள் என்று உறுதிப்படுத்திய பிறகுதான் கூட்டணியிலேயே சேர முடிந்தது.
மதிமுகவும் அப்படி 8% வாக்குகளை ஒரு கட்டத்திலே வாங்கி எங்களுக்கு இவ்வளவு வாக்குகள் தமிழகம் தழுவிய அளவில் இருக்கிறது என்று உறுதிப்படுத்திய பிறகுதான் அதிமுக கூட்டணியிலே சேர முடிந்தது. தனித்து நின்று வெற்றி பெற்று தனக்கு 8% வாக்குகள் இருக்கின்றன என்று உறுதிப்படுத்திய பிறகுதான் விஜயகாந்த் அதிமுக கூட்டணியிலே சேர முடிந்தது. இப்படி தனித்து நின்று வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தாமல் தமிழக தேர்தல் அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இன்றைக்கும் களமாடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். இதுவரையில் நாம் ப்ரூவ் பண்ணவே இல்லை, எவ்வளவு வாக்குகள் என்று உறுதிப்படுத்தவில்லை. ஆனாலும் கூட நாம் எல்லா கூட்டணியிலும் இடம்பெறக்கூடிய அளவுக்கான வாய்ப்பை பெற்று வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் முதலில் எண்ணிக்கை எத்தனை என்பது தீர்மானிக்கப்படும். 8 10 6 4 என்று தீர்மானிக்கப்படும். அதன் பிறகுதான் எந்தெந்த தொகுதி என்று நாம் பேசுவோம். அப்போது அந்த கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் இசைவு தந்தால்தான் தொகுதியே கிடைக்கும். இப்போ திட்டக்குடி வேண்டும் என்று நாம் கேட்டால் கடலூர் மாவட்ட செயலாளர் அதற்கு இசைவு தர வேண்டும். பரவாயில்லைங்க, விட்டுருங்க, கூட்டணிக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொன்னால் தான் கட்சியில் முடிவு செய்வாங்க. இதெல்லாம் கூட்டணியில் நடக்கிற உள்ளீடாக நடக்கிற நடவடிக்கைகள். நாம் கேட்டதை உடனே கொடுத்துட மாட்டாங்க. எந்த தொகுதியும் அப்படி எளிதாக வாங்க முடியாது. முதல்ல 2001 நான் வந்து மதுரையில் தான் முதல் கொடியை நான் ஏற்றினேன். அதனால் நான் மதுரையில் சமயநல்லூரில் நிற்க விரும்புகிறேன்னு சொல்லி 3 முறை போய் கேட்டு எனக்கு இல்லைன்ட்டாங்க சமயநல்லூர். பிறகு கலைஞரே என்னை பேர் விட்டு கூப்பிட்டு நீங்கள் நிற்க போகிறீங்களா அப்படின்னு என்னை கேட்டார். ஆமாம், நான் தான் நிற்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் சமயநல்லூர் தந்தார். ஆனால் நான் சமயநல்லூரில் நிற்கலை, அவரே மாற்றிட்டார். அதுக்கு பிறகு வேட்பாளர்களை அறிவிக்கும் போது தென் மாவட்டங்களில் தொகுதியை தரவே முடியாது என்று அதிமுக கூட்டணியிலே கராராக ஜெயலலிதா அம்மையார் சொல்லிவிட்டார். நான் சொன்னேன், தென் மாவட்டத்திலிருந்து தான் இயக்கமே தொடங்கியது, எங்களுக்கு 2 தொகுதியாவது அங்கே வேணும், கடைசியாக 1 தொகுதியாவது வேணும், முடியவே முடியாதுன்ட்டாங்க 2006. இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது. ஆனால் தென் மாவட்டத்துக்காரர் என்ன நினைப்பான்னா, நம்ம பக்கத்தில் இவர் வாங்கலை, வேணுனே இவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு, நம்மளை புறக்கணிக்கிறாரு அப்படின்னு அவன் வந்து பேசுகிறதுனா பேச முடியும். அதே போல் 2011 திருவிடைமருதூர் தொகுதியை குறிவைத்து கூட்டணியில் நாம் எண்ணிக்கையை முடிவு செய்வதற்கு முன்பு, எந்தெந்த தொகுதி என்பதை முடிவு செய்வதற்கு முன்பு 6-7 மாதங்களுக்கு முன்னரே திருவிடைமருதூரை பற்றி நாங்கள் பேசத் தொடங்கியது நாங்கள் செய்த வரலாற்று பிழை. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை முடியாது, முதல்ல சொல்லிட்டாங்க, திருவிடைமருதூர் மட்டும் கேட்காதீங்க. இதுதான் நடந்தது. நம்முடைய குழந்தை அரசன் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. என்னிடத்தில் அவர் அதை பற்றி மனம் திறந்து பேசவில்லை. வேட்புமனு தாக்கல் செய்து விட்டார். கூப்பிட்டு அம்மாவிடம் பேசினேன், தம்பியிடம் பேசினேன், அரசனிடமும் பேசினேன். சரி, நான் வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கலை. அப்போது வேட்பாளர் போட்டி வேட்பாளர் என்பதால் 3 மாதம் இடை நீக்கம். இது வந்து ரொட்டீன் ப்ரொசீஜர். வழக்கமாக வந்து அரசியல், தேர்தல் அரசியலில் கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜர். இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வாடிக்கையான நிலைப்பாடு. அதுக்கு பிறகு அவர் கட்சியை தொடங்கிட்டார். சும்மா கோபத்தில் செய்கிறாரு, திருப்பி வந்துடுவார் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்று எனக்கு ஆறுதலான செய்தி என்னவென்றால், கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இந்த நாள் வரையில் எந்த இடத்திலும் திருமாவளவனுக்கு எதிராக ஒரு எதிர்மறை கருத்தையும் விமர்சனத்தையும் அவர் வைத்ததில்லை. அவர் கட்சி தொடங்கிய பிறகு அவருடைய தம்பி பலமுறை வீட்டுக்கு வந்து என்னை சந்தித்து பேசியிருக்கிறார். அண்ணனிடம் பேசுங்கள், அம்மாவிடம் பேசுங்கள், உங்களை விசாரிக்கிறார்கள் என்று அவர் சொல்லுவதுண்டு. பல்வேறு நிகழ்ச்சிகளில், ஆங்காங்கே தமிழ் உணர்வாளர்களுடைய நிகழ்ச்சிகளில், பெரியாரிய உணர்வாளர்களின் நிகழ்ச்சிகளில் சந்திக்கிற போது இருவரும் கைகுலுக்கிக் கொள்வோம். அவர் எங்கே இருந்தாலும் என்னை கண்டு ஒதுங்க மாட்டார், தலைமறைவாக வேண்டும் என்று நினைக்க மாட்டார். தேடி வந்து என்னை பார்த்து கைகுலுக்கி விட்டு போய் அமருவார். அந்த பண்பு அவரிடத்தில் இயல்பாகவே இருக்கிறது. அந்த பண்பு
ஒரு ஆறுதலை தருகிறது. பாதை தவறி போய்விட்டார் என்று நான் சொல்ல மாட்டேன். கொள்கை பாதையில் இன்றைக்கும் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எத்தகைய புரிதலை கொண்டிருந்தாரோ அதே புரிதலோடு அவர் இருப்பதால் தான் திருமாவளவனுக்கு மணிவிழா நடத்த வேண்டும் என்கிற ஒரு உந்துதல் அவருக்குள்ளே எழுந்து அதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார். நான் எண்ணி பார்க்கிறேன், காவல்துறை நெருக்கடி, உறவினர்கள் கூட நெருங்க முடியாத அளவுக்கான தீவிரவாத முத்திரை, கியூ பிரான்ச் சந்தேகப்பட்டு பிடித்து கொண்டு போய் காவல் நிலையத்திலே ஜட்டியோடு விட்டு அடித்த சூழல், அந்த நேரத்தில் எங்கள் கட்சியை சார்ந்தவர்தான் இவர் என்று சுவரொட்டி அச்சிட்டு ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் அவர் பெயர் யாருக்குமே தெரியாத நிலையில் இவர் எங்கள் கட்சியை சார்ந்தவர், இவர் மீது பொய் வழக்கு போடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் நடந்தன. மேடைக்கு மேடை நிதி வசூல் செய்த அந்த குடும்பத்திற்கு கொடையாக வழங்கினோம். கட்சியிலே மாநில செயலாளர் பொறுப்பு, பிறகு பொதுச் செயலாளர் பொறுப்பு, சட்டமன்றத்திலே தேர்தலில் போய் சொந்த மாவட்டத்திலே நிற்க முடியாவிட்டாலும் தருமபுரி மாவட்டத்திலே போய் நில் என்று ஒரு அங்கீகாரம், சட்டமன்றத்திலே போட்டியிடுவதற்கு, பிறகு நாடாளுமன்றத்திலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு, இப்படியெல்லாம் கடுமையான சட்ட நெருக்கடி இருந்த சூழலில் தோழர் பொழிலன் அவர்களோடு வேலை செய்தவர் தான். தீவிர இடதுசாரி அரசியல் பேசிய ஒருவர், கடுமையான நெருக்கடி. என்னுடைய பண்பே என்னன்னா, யாராவது ஒரு நெருக்கடியில் இருந்தாங்கன்னா எல்லா தடைகளையும் தாண்டி அவர்களுக்கு போய் பாதுகாப்பு கொடுப்பது என்பது என்னுடைய இயல்பு. அப்படி நான் பலரை சொல்ல முடியும். இப்போ ஒரு நெருக்கடி, வேறு யாராவதுனா கியூ பிரான்ச் அவரை தேடுது, ஏதோ குண்டு வெடிப்பில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காராம் அப்படின்னு சொன்னால் பின்வாங்கி தான் ஓடுவான். நான் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு அரசு ஊழியராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். கட்சியில் சேரலை. அப்போ பொழிலன் தமிழக ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலை இயக்கத்தில் தான் அவர் இருக்கிறார். கட்சியில் சேரலை. ஆனால் நான் உரிமைக்கு வர்றேன், கிளைம் பண்ணுறேன். திருவள்ளுவர் மாவட்டம், வள்ளலார் மாவட்டம், 2 மாவட்டத்துக்கும் சேர்த்து இவர் தான் எங்கள் ஒருங்கிணைப்பாளர், அமைப்பாளர். இவர் மேலே நீ கேஸ் போட்டினா அப்புறம் நடக்கிறது வேற. 200 போஸ்ட் அடித்து ஒட்டணும். எவ்வளவு தீவிரமான இடதுசாரி அரசியல் பேசிய ஒருவர், நெருக்கடியில் இருந்து ஒருவர், அவருக்கு கட்சிக்குள்ளே ஒரு பாதுகாப்பை தந்து நிதியை திரட்டி குடும்பத்திற்கு கொடையாக வழங்கி ஒரு அணி செயலாளராக அறிவித்து, பிறகு பொதுச் செயலாளராக அறிவித்து, சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட வைத்து, நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட வைத்து, ஊருக்கு உலகுக்கு அடையாளப்படுத்திய போது ஒரு சின்ன பிரச்சனைக்காக 3 மாதம் சஸ்பெண்ட், லூஸ் டாக்கு, வாய்க்கு வந்ததை பேசினதுனால ஒரு 3 மாதம் இடைநீக்கம். இடதுசாரி தீவிரவாத இடதுசாரி அரசியல் பேசியால் அப்படியே ஓட்டமாக ஓடி தீவிரமான வலதுசாரி அரசியல் சங்கராச்சாரி காலிலே விழுந்து இந்த நாள் வரையில் நாக்கில் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அவ்வளவு கேவலமான விமர்சனங்களை பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நபரையும் பார்க்கிறோம். நன்றி இல்லாமல், என்னால் எந்த பயனும் அடையாமல், எனக்காக போராடி பல வழக்குகளை சந்தித்து இன்றைக்கு ஒரு தனி கட்சியை உருவாக்கி ஒரு தனித்த அடையாளத்தோடு அதன் திருமாவளவனை விட்டால் இந்த சமூக களத்தில், விடுதலை களத்தில் நாம் பெரிய இழப்பை, பின்னடைவை சந்திக்க நேரும் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு பெருந்தன்மையோடு அன்றைக்கு உள்வாங்கிய அதே அரசியலை, சாதி ஒழிப்பு அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை, பாட்டாளி வர்க்க விடுதலை அரசியலை, பெண் விடுதலை அரசியலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியலை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அதிலிருந்து ஒரு அங்குலம் கூட நழுவாமல், வழுவாமல், விலகாமல் அந்த பாதையிலே இன்றைக்கு வீறு நடை போடக்கூடிய ஒரு தம்பியாக குடந்தை அரசன் இன்றைக்கும் இருக்கிறார். ஒரு பாராட்டு விழாவே நடத்துகிறார். இன்னொருவன் தூற்றுகிறான், தம்பி குடந்தை அரசன் போற்றுகிறார் என்கிற இந்த இரண்டையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன்.
குடந்தை அரசனுக்கு நான் ஒன்றும் செய்துவிடவில்லை. அவரை மாவட்ட அமைப்பாளர் என்ற அங்கீகாரத்தை தவிர வேறொன்றும் அவருக்கு நான் செய்துவிடவில்லை. இந்த கட்சியால் பயன்பெற்ற எத்தனையோ பேர் அவதூறுகளை பரப்பினார்கள் வெளியே போய். கட்சிக்கு சம்பந்தமில்லாதவர்களாம் இன்றைக்கு நம்மை பற்றி அந்த சங்கராச்சாரி கும்பலோடு சேர்ந்து கொண்டு, சங் பரிவார் கும்பலோடு சேர்ந்து கொண்டு கைக்கூலி பெற்றுக்கொண்டு கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார்கள். அதுவெல்லாம் இன்றைக்கு எனக்கு பெரிய வழியாக தெரியவில்லை. தம்பி குடந்தை அரசன் நடத்துகிற இந்த பாராட்டு விழாவை பார்க்கிற போது, இந்த மணி விழாவை பார்க்கிற போது, இங்கே தீவிரமான புரட்சிகர சக்திகளை, இடதுசாரி ஜனநாயக சக்திகளை, தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து ஒரே மேடையில் அமர வைத்து திருமாவளவனை வாழ்த்துங்கள், திருமாவளவனை பாராட்டுங்கள், அவரை வாழ்த்துவது நம்முடைய கடமை, தமிழ் சமூகத்தின் கடமை என்ற அடிப்படையில் ஒரு விழாவை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற இந்த நிகழ்வை பார்க்கிற போது, அவர்கள் சுட்ட புண்ணிலே தம்பி குடந்தை அரசன் மருந்து போட்டு ஆற்றுப்படுத்துகிறார் என்ற உணர்வோடு தான் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். என் மனதால் கூட யாருக்கும் நான் தீங்கு நினைத்ததில்லை. என்னை விமர்சிப்பவர்களை ஒருபோதும் நான் விமர்சித்ததில்லை. யாருடைய பெயரையும் நான் வெளியில் பேசி எனக்கு எதிராக இப்படி செயல்படுகிறாள் என்று சொன்னதே கிடையாது. எந்த அம்பேத்கர் இயக்கத்தையும் நான் போட்டியாக கருதியதே இல்லை. அவங்கள ஒரு காம்படிட்டராக நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு எதிரானவர்களாக நான் நினைத்ததே இல்லை. நம்முடைய வேலையை நாம் செய்வோம், அவ்வளவுதான். ஒரு நெருடல், ஏன் இவர் கோபித்துக் கொண்டு போனார், ஏன் எதற்காக இவர் கட்சியை தொடங்கினார், அவ்வளவுதான். அது ஒரு நெருடல். ஆனால் பெரிய ஆறுதல், அந்த கொள்கையில் இருந்து கொஞ்சம் கூட அவர் விலகவில்லை. தமிழ் தேசிய சக்திகளோடு தான் களத்தில் நிற்கிறார். பெரியாரிய உணர்வாளர்களோடு களத்தில் நிற்கிறார். உண்மையான அம்பேத்கரிய உணர்வாளர்களோடு களத்தில் நிற்கிறார். அதுதான் எனக்கு பெரிய ஆறுதல், மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் தான் நான் இதற்கு உடன்பட்டேன். இல்லைனா வேண்டாம் தம்பி பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லியிருக்க முடியும். பரவாயில்ல வேண்டாம், எதுக்கு நீங்கள் போய் நடத்திக்கிட்டு, பரவாயில்ல. அவருடைய பாதையில் அவர் மிகச் சரியாக இருக்கிறார், பார்வையிலும் சரியாக இருக்கிறார் என்கிற வகையில் தம்பி குடந்தை அரசன் இந்த விழாவை எடுப்பதற்கு முன்வந்த போது நான் மனமுவந்து ஏற்றுக்கொண்டேன். என்னோடு இருந்த தம்பி, எனக்காக களமாடிய தம்பி, என்னை பாதுகாப்பதற்காக, அந்த கொடூரமான சாதி வெறியிடமிருந்து பாதுகாப்பதற்காக உண்மையான உணர்வோடு அன்றைக்கு என்னோடு களத்தில் நின்ற தம்பி. அதை நான் எந்த இடத்திலும் சொல்லுவேன், இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சொல்லுவது என்னுடைய கடமை. அப்படி சொல்லி இருக்கிறேன். ஆகவே இந்த விழா என்பது என்னை பாராட்டுவதற்கான விழாவாக நான் கருதவில்லை. ஒருமித்த கருத்துள்ள சிந்தனையாளர்கள், ஒருமித்த கருத்துள்ள போராளிகள் ஒரே களத்தில் நின்று உறவாடுவதற்கான, கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தம்பி குடந்தை அரசன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நான் எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். தோழர் பிரேம் அவர்கள் போகிற போக்கிலே ஒன்றை சொன்னார். ஏன் தனித்தனியாக எல்லாம் கட்சி வச்சுக்கிறீங்க, கட்சியை கலைச்சிட்டு வந்து திருமா தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு கீழே வந்து உட்கார்ந்து பேசினார். அவர் தனி இயக்கம் நடத்துகிறாரான்னு கேட்டார். தெரியல அவருக்கு. நம்மகிட்ட இருந்து போனாரான்னு கேட்டார். ஆமாம், அவர் தான் ஆரம்ப காலத்தில் டெல்டாவில் முக்கியமான ஒரு போராளியாக இருந்தவர். தனியாக கட்சியை வந்து தொடங்கி விட்டார். பரவாயில்லையே, அவருக்கு தனியாக போனால் ஒரு பாராட்டு விழாவை நடத்தியிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு நான் சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன், கட்சியை கலைச்சிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு. அவர் எப்படி எடுத்துக்க போகிறாருன்னு தெரியல அப்படின்னார். என்னை பொறுத்தவரையில் நான் அப்படி எல்லாவற்றையும் விழுங்கி சிரிக்க விரும்புகிறவன் அல்ல. நீங்கள் வாங்க கட்சியை கலைச்சிருங்க, எல்லாம் தலைமையை ஏற்றுங்க அப்படி நான் சொல்கிறவன் இல்லை. அப்படி வந்தால் மகிழ்ச்சி, ஏற்றுக்கொள்வோம். வர வேண்டும் என்றும் நான் அழைப்பு விடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதுவும் ஒரு எதேச்சதிகாரமான போக்காகிவிடக்கூடாது. நாங்கள் பெருசாக வளர்ந்துட்டோம், நாங்கள் பெரிய கட்சி, நீங்கள்லாம் கலைச்சிட்டு வாங்க அப்படின்னு நான் போய் ஐயா ஜெயராமன் அவர்கிட்ட போய் நான் கேட்க முடியுமா? கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஐயா வாலாசால் வல்லவன் அவர்களை போய் நீங்கள் எதுக்குங்க, அவர் தான் ஆணைமுத்து ஐயா இல்லையே, கலைச்சிட்டு வாங்க எங்களோட சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அது ஜனநாயகம் இல்லை.
இன்றைக்கு வெவ்வேறு களத்திலே தோழர் பொழிலன் அவர்களாக இருந்தாலும், நம்முடைய ஷெரீப் அவர்களாக இருந்தாலும், நம்முடைய வாலாஷா வல்லவன் அவர்களாக இருந்தாலும், பேராசிரியர் ஜெயராமன் போன்றவர்களாக இருந்தாலும், நம்முடைய திருவடிக்குடில் சுவாமிகள் நமக்கிட்டையும் ஒரு காவி இருக்கிறார் என்று காட்டிக்கொள்வதற்காக அவர் புரட்சிகரமாக சிந்திக்கக்கூடியவர், ஜனநாயகபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர். இந்த மாதிரி தனித்தனியாக இருந்து ஆங்காங்கே நம்முடைய உணர்வுகளுக்கு ஏற்ப மக்களை அமைப்பாக்கி வருகிற பணி என்பது மகத்தான பணி. தனித்தனி இயக்கங்கள் இருக்கக்கூடாது என்று எண்ணினால் அது பிஜேபி சங் பரிவார்களின் ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்கிற அந்த அடிப்படையில் போய்விடும். ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற அடிப்படையில். ஒற்றுமை என்பது வேறு, ஒரே இயக்கமாக எல்லோரும் மாறிவிட வேண்டும் என்பது வேறு. எத்தனை இயக்கங்களாக நாம் பிரிந்து களமாடினாலும் ஒரே பார்வை, ஒரே திசை, ஒரே வேகம் என்பது முக்கியமானது. அதுதான் மிக முக்கியமானது. அந்த களத்திலே நமக்கு ஒரு புரிதல் தேவைப்படுகிறது. ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான புரிதல் அதுதான் முக்கியமானது. தம்பி குடந்தை அரசன் அவர்கள் அந்த புரிதலில் தெளிவாக இருப்பதனால்தான் இன்றைக்கு திருமாவளவனுக்கு மணிவிழாவை எடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பெருந்தன்மையை அல்லது முதிர்ச்சியை அல்லது பக்குவத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். எல்லோரும் இங்கே ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொன்னார்கள். சனாதன எதிர்ப்பு ஒரு கதை சொல்லி தம்பி அரசனும் இங்கே பேசினார். நீ எல்லா மாநிலங்களிலும் வாலாட்டி இருக்கலாம், தமிழ்நாட்டில் வாலாட்டாதே, வாளை ஒட்ட நறுக்குவோம். கொக்கின் கழுத்தை நண்டு தன்னுடைய கொடுக்கால் நறுக்கியதைப் போல பாசிச சக்திகளின் குரல் வலையை இந்த பெரியார் மண்ணில், பிரேம் அவர்கள் சொன்னதைப் போல இந்த அயோத்திதாசர் மண்ணில் ஜனநாயக சக்திகள் நாங்கள் ஒருங்கிணைந்து நிற்போம், உங்கள் வாளை ஒட்ட நறுக்குவோம். இது வன்முறையை தூண்டுவதற்கான பேச்சு அல்ல, கருத்தியல் ரீதியான சவால். இது உங்கள் கருத்தியலை எங்களால் ஒருபோதும் ஏற்க முடியாது. சனாதனத்தை வீழ்த்துவதற்கான போர் புத்தர் காலத்திலிருந்து தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது, சனாதன எதிர்ப்பு என்பது கௌதம புத்தர் காலத்திலிருந்து நமக்கு கிடைத்த வரலாற்று சுவடுகளின் அடிப்படையிலே கௌதம புத்தர் காலத்திலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிராமணர்கள் என்கிற சக்திகள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் பாகுபாடற்ற ஒரு சமத்துவமான சமூகத்தை இந்த மண்ணிலே கட்டமைக்க முடியும். இதுதான் நீண்ட நெடிய போராட்டம். மகாத்மா ஜோதிராவ் புலே அவர்களாக இருந்தாலும், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களாக இருந்தாலும், தந்தை பெரியாராக இருந்தாலும், பிராமணர் அல்லாதார் என்கிற அடிப்படையில் தான் கருத்தியலை முன்னெடுத்தார்கள். அந்த முரண்பாட்டை கூர்மைப்படுத்தினார்கள். சனாதனம் ஜனநாயகம் என்கிற அடிப்படையில் தான் கருத்துக்களை முன்னெடுத்தார்கள். சனாதனத்தை தோலுரித்தார்கள், ஜனநாயகத்தை மக்களிடத்தில் அடையாளப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் மிகவும் லாபகமாக இந்துக்கள் அல்லாதவர்கள் என்று இங்கே முரண்பாட்டை கூர்மைப்படுத்துகிறார்கள். பார்ப்பனர்கள் இந்துக்கள் என்கிற போர்வைக்குள்ளே தங்களை ஒளித்துக் கொள்கிறார்கள், மறைந்து கொள்கிறார்கள், பதுங்கிக் கொள்கிறார்கள், தற்காத்துக் கொள்கிறார்கள். இந்துக்கள் என்கிற போது மோடியும் சேரலாம், நம்ம ஊரில் முருகனும் சேரலாம். பிராமணனும் இந்து, நம்முடைய அமைச்சர் முருகனும் இந்து. அந்த இந்து போர்வைக்குள்ளே நச்சு கருத்துக்களை பரப்பக்கூடிய சக்திகளும் ஒளிந்து கொள்ள முடிகிறது, மறைந்து கொள்ள முடிகிறது, பதுங்கிக் கொள்ள முடிகிறது. பிராமணியம் அல்லது பார்ப்பனியம் என்பதை அடையாளப்படுத்துகிற அந்த நீண்ட நெடிய யுத்தத்தில்
அவர்களை தனிமைப்படுத்துகிற ஒரு போராகத்தான் அது வெடித்தது. எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின்ஸ், அதுதான் போராட்டத்தினுடைய அடிப்படையே. ஆனால் அவர்கள் இந்து என்பதற்குள்ளே தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இந்துக்கள் முஸ்லிம்கள், அல்லது இந்துக்கள் கிறிஸ்தவர்கள், அல்லது இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள், இப்படி முரண்பாட்டை கூர்மைப்படுத்துகிறார்கள். சனாதனத்தை இந்துத்துவா என்ற ஒரு புதிய பரிமாணத்திலே இன்றைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். காந்திக்கும் நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே படம் இருக்கிறது. காந்தியை கொன்ற கொலைகாரன் நாத்துராம் கோட்சேவின் குரு சாவர்கருக்கும் உள்ளே படம் இருக்கிறது. இவருடைய அரசியலின் அடிப்படையில் தான் நாத்துராம் கோட்சே காந்தியை கொன்றான். இவரை அந்த கொலை வழக்கிலே சேர்க்க வேண்டும் என்பது அப்போதே ஒரு கோரிக்கையாக இருந்தது. நாத்துராம் கோட்சே என்பவன் தொடக்க காலத்தில் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திலே காங்கிரஸ் கட்சியில் ஈடுபட்டு இருக்கிறான். கொஞ்ச காலம் அந்த பணியை மாற்றி இருக்கிறான். ஒரு காந்தியவாதியாகவே செயல்பட்டு இருக்கிறான். சாவர்கருடைய நட்பு கிடைத்த பிறகுதான் அவன் இந்து முஸ்லிம் என்கிற கருத்தியலுக்குள்ளே வருகிறான். இந்து ராஷ்டிரம் என்கிற கருத்தியலை உள்வாங்கிக் கொள்கிறான். மத வெறியனாக மாறுகிறான். காந்தியடிகளோடு நமக்கு எவ்வளவோ முரண்கள் இருந்தாலும் ஒரு புள்ளியில் காந்தியை நாம் ஆதரித்துதான் ஆக வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருந்தது. கருத்து மோதல்கள் இருந்தன. முரண்கள் முற்றி போய் ஒருவருக்கொருவர் வாதிட்டு கொண்ட வரலாறு பதிவாகி இருக்கின்றன. ஆனால் காந்தியடிகளை எந்த புள்ளியிலே நாம் ஆதரிக்க வேண்டும் என்றால், மதசார்பற்ற நாடு, மதசார்பற்ற இந்தியா, மதசார்பின்மை என்கிற கருத்தியலில் அவர் உறுதியாக இருந்தார். அவர் மட்டும் மதம் சார்ந்த அரசு அமைவதற்கு அன்றைக்கு பச்சை கொடி காட்டியிருந்தால் நேருவால் கூட அதை தடுத்திருக்க முடியாது. ஜவஹர்லால் நேரு அவர்களால் கூட அதை தடுத்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் புகழின் உச்சத்தில் இருந்த காலம். தேசமே அவரை மகாத்மா என்று கொண்டாடி கொண்டிருந்த காலம். மூச்சுக்கு 300 முறை அரே ராம் அரே ராம் என்று அவர் உச்சரித்துக் கொண்டிருந்த காலம். சாதி அமைப்பின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர். இம்மை மறுமை என்கிற கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டிருந்தவர். முற்பிறவி உண்டு, அடுத்த பிறவி உண்டு என்கிற நம்பிக்கையை கொண்டிருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான இந்துத்துவ ராம பக்தர் அவர். ராம் 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 என்றுதான் சொல்லிக்கொண்டே இருப்பார். கோட்சே சுட்டு 3 குண்டுகள் அவருடைய உடலை துளைத்து அவர் கீழே சரிந்த போது கூட அரே ராம் என்று சொல்லிவிட்டுத்தான் சரிந்தார். அப்படிப்பட்ட தீவிரமான ராம பக்தர். ஆனால் அவர் ஒரு கொள்கையிலே உறுதியாக இருந்தார். இந்துக்களும் முஸ்லிம்களும் பிளவுபட்டு போகக்கூடாது, மோதிக்கொள்ளக்கூடாது. இந்த தேசம் இப்படி மதவெறியின் அடிப்படையிலே ரத்தம் சிந்தக்கூடாது. இந்த அரசு, இங்கே அமையப் போகிற அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். செக்யூலரிசம், அதில் அவர் உறுதியாக இருந்தார். காங்கிரஸை ஆதரிப்பது ஏன் என்று பல பேர் கேட்கிறார்கள். ஈழத்தமிழர் பிரச்சனையோடு அதை முடிச்சு போட்டு பார்க்கிறார்கள். அதை நாம் மறுக்கவில்லை. அந்த முரண் தனி, அது வேறு. ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் தான் அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து சோசலிஸ்ட் செக்யூலர் என்கிற வார்த்தையை இணைத்தவர். அவரும் உறுதியாக இருந்தார் மதசார்பின்மையில். இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி காலத்திலே காங்கிரஸ் கொஞ்சம் நழுவி இருந்தால், மாறி இருந்தால் நிலைமையே வேறு. ஆனால் நேருவின் மகள் இந்திரா காந்தி அம்மையார் கொஞ்சம் முற்போக்கான ஜனநாயக சக்தியாக இருந்த காரணத்தினால்தான் இந்த அரசு, இங்கே உருவாக போகிற அரசு, புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பிய மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தது காங்கிரஸ், இந்திரா காந்தி அம்மையார். யோசித்து பாருங்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாகத்தான் இருக்க வேண்டும். இந்திய அரசு ஒரு மதசார்பற்ற அரசாகத்தான் இருக்க வேண்டும். இந்திய அரசுக்கு ஒரு மதம் அரச மதமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்தியாவை நாம் ஒரு தேசமாக பார்க்க முடியாமல் போய்விடும். ஒரு புதிய இந்தியாவை நம்மால் கட்டமைக்க முடியாது. பாகுபாடுகளை களைய முடியாது. பெண்களை விடுவிக்க முடியாது. சமத்துவம் என்பது வெறும் கனவாகிவிடும்
என்று கவலைப்பட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த கருத்தோடு காங்கிரஸ் ஒத்துப்போனது என்றால் மதசார்பற்ற அரசை உருவாக்குவதில்தான், மதசார்பின்மை என்கிற கருத்தில்தான். அருமை தோழர்களே, யாருக்கு அக்கறை இருக்கிறதோ இல்லையோ, உண்மையான அம்பேத்கரியவாதிகளால் இந்த சனாதன சக்திகளை ஏற்கவே முடியாது. அவர்களை விரட்டி அடித்துவிட்டு இந்த மதசார்பற்ற இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்கிற அக்கறை உண்மையான அம்பேத்கரியவாதிகளுக்கு இருந்தே தீர வேண்டும். அப்படி இல்லாமல் ஒருத்தன் போய் பிஜேபியில் சேர்றான், ஒரு தலித் அம்பேத்கர் அரசியலை பேசியவன்னா அவன் 100 விழுக்காடு பிழைப்புவாதியாகத்தான் இருக்க முடியும், சமூகத்திற்கு துரோகம் இழைக்கக்கூடியவனாகத்தான் இருக்க முடியும். அம்பேத்கருக்கு அவன் துரோகம் இழைத்தானா இல்லையா என்பது வேறு. இங்கே பாகுபாடற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு ஒரே ஒரு ஆயுதம் அரசமைப்பு சட்டம்தான். அந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான கோட்பாடுகள் 3 கோட்பாடுகள்: புளூரலிசம், செக்யூலரிசம், ஃபெடரலிசம். பன்மைத்துவம், மதசார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம். இந்த 3க்கும் நேர் எதிரி சனாதன சக்திகள். அப்படின்னா அவன் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்யணும், அதை தூக்கி எறிய வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அதுதான் என்னுடைய செயல் திட்டம். அந்த அடிப்படையில் தான் நாம் சனாதன சக்திகளை மிக கடுமையாக மூர்க்கமாக எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமை தோழர்களே, இது சாதாரணமான ஒரு அரசியல் அல்ல, மிகவும் நுட்பமான ஒரு அரசியல். இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த புள்ளி மிக மிக நுட்பமானது. எல்லோரும் ஜெய்பீம் என்கிறார்கள், ஏமாந்து விடக்கூடாது. எல்லோரும் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள், ஏமாந்து விடக்கூடாது. RSS காரன் அம்பேத்கருக்கு சிலை எழுப்புகிறான், ஏமாந்து விடக்கூடாது. உன் கிராமத்திலே அவன் வந்து காவிக்குடியை ஏற்றுகிறான் என்றால் உன் கப்பலில் ஓட்டை விழுந்து விட்டது என்று பொருள். ஆபத்து உன்னை நெருங்கிவிட்டது என்று பொருள். நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஊருக்கும் அது ஆபத்து. அவன் அடிப்படை வசதிகளை பற்றி பேச மாட்டான், கல்வியின் தேவையை பற்றி பேச மாட்டான், வேலை வாய்ப்பை பற்றி பேச மாட்டான், பொருளாதார மேம்பாடு குறித்து பேச மாட்டான், கனிம வள பாதுகாப்பு பற்றி பேச மாட்டான், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி பேச மாட்டான், ஆற்று நீர் உரிமை பற்றி பேச மாட்டான், மணலை எடுக்கக்கூடாது என்று சொல்ல மாட்டான், நல்ல காற்று வேண்டும், நல்ல தண்ணீர் வேண்டும் என்று பேச மாட்டான், எல்லோருக்கும் கல்வி வேண்டும் என்று சொல்ல மாட்டான், கல்வியை இலவசமாக கட்டணமில்லாமல் வழங்குங்கள் என்று பேச மாட்டான், சமூக நீதியை பற்றி பேச மாட்டான், எளியோருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று பேச மாட்டான், தனியார் துறைகளிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று பேச மாட்டான். மதத்தை பற்றி மட்டும்தான் பேசுவான். நீ இந்து, அவன் முஸ்லீம், நீ இந்து, அவன் முஸ்லீம் என்று இந்த வெறுப்பை மட்டும்தான் விதைக்கிற ஒரு அரசியல் கட்சி, இந்த வெறுப்பை மட்டுமே விதைக்கிற ஒரு அரசியல் கட்சி. உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை மூலதனமாக்கி ஆதாயம் தேடுகிற ஒரு அரசியல் கட்சி கிடையவே கிடையாது. ஹிட்லருக்கு பிறகு வெறுப்பை மூலதனமாக்கிய அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக இன்றைக்கு RSS இருக்கிறது. RSSின் கொள்கை கோல்வாக்கரால் வரையறுக்கப்பட்டது. கோல்வாக்கரின் கொள்கை வீர சாவர்கரின் கொள்கை. அவன் தான் 2 நாடாகணும்னா முதல்ல முகமது அலி ஜின்னா அந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே 2 நாடு இங்கே இருக்கிறது, 2 நாடும் பிரியுங்கிற கருத்தை முதல்ல முன்மொழிந்ததே வீர சாவர்கர் தான். தோழர்களே, இது ரொம்ப முக்கியமான, நுட்பமான, ஆழமான ஒரு அரசியல் புள்ளி. உண்மையான அம்பேத்கரியவாதிகள் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இதனால் என்ன பிரச்சனைகளை வேண்டுமானாலும் நாம் எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒடுக்குமுறைகளாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அம்பேத்கர் மதம் மாறுகிறார், பௌத்தத்தை தழுவுகிறார், 22 உறுதிமொழிகளை ஏற்கிறார். 22 உறுதிமொழிகளும் நான் சிவனை வழிபட மாட்டேன், பிரம்மனை வழிபட மாட்டேன், மகாவிஷ்ணுவை வழிபட மாட்டேன், துர்காவை வழிபட மாட்டேன், இவர்கள் ராமனை ஒரு அவதாரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்
இப்படியெல்லாம் அந்த 22 மொழிகளிலே வருகிறது. ஆனால் அவன் புத்தகம் போடுகிறான், அம்பேத்கர் இந்துத்துவ அம்பேத்கர் என்று புத்தகம் போடுகிறான். திரிபுவாதம், வரலாற்றை திரிப்பது மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல். அம்பேத்கரை விழுங்க பார்க்கிறார்கள், பெரியாரை எதிர்க்கிறார்கள். இதில் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு. பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே மாதிரி பார்க்கல. பெரியாரை கடுமையாக எதிர்க்கிறான். பெரியாரை எதிர்ப்பதற்காக திமுகவை எதிர்க்கிறான். திமுகவை எதிர்ப்பதற்காக திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள். திராவிட அரசியலை எப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், ஏதோ தென்னிந்தியாவெல்லாம் ஒன்றா சேர்த்து திராவிட நாட்டை உருவாக்குறதுக்காக இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. திராவிடம்னு ஒன்று கிடையாது, தமிழ்நாடுன்னு இருக்குது, அதனால் தமிழ் தேசியம் தான் நம்முடைய அரசியல் அப்படிங்கிறான். திராவிடம் என்பது சமூக நீதிக்கான அரசியல், ஆரியத்திற்கு எதிரான அரசியல். அதை முதலில் உச்சரித்தவர் பண்டிதர் அயோத்திதாசர். திராவிடத்தை எதிர்க்கக்கூடியவன் உண்மையிலேயே எதிர்க்க வேண்டுமானால் பெரியாரை எதிர்க்கக்கூடாது, பண்டிதரைத்தான் அவன் எதிர்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் நிறைய பேர் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க. அது மிகவும் ஆபத்தான திரிபுவாத அரசியல். அவர்கள் பேசுவது இனவாதமே தவிர தமிழ் தேசியம் இல்லை. தமிழ் தேசியத்தின் எதிரி யார்? இது ஒரு தேசியம், சரி. தமிழ்நாடுன்னு ஒரு நிலப்பரப்பு இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே 7 கோடி பேர் மக்கள் தமிழ் பேசுகிறார்கள். தமிழ்நாட்டுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. ஆகவே ஒரு தமிழ் தேசியம் என்கிற கருத்தியல் உருவாக்க வேண்டும், சரி. எதிர்ப்பது திராவிட தேசியம்ங்கிறாங்க. திராவிடத்துக்குன்னு ஒரு லேண்ட் இருக்கா, ஒரு நிலப்பரப்பு இருக்கா? திராவிடத்துக்குன்னு ஒரு பொது மொழி இருக்கா? திராவிடர்கள்னு ஒரு பொது இனம் இருக்கா? அவர்களே கற்பனை செய்து கொண்டு திராவிடத்தை எதிர்ப்பதாக பெரியாரை எதிர்க்கிறார்கள். பெரியாரை எதிர்க்கிறார்கள் என்றால் பார்ப்பனியத்திற்கு துணை போகிறார்கள் என்று பொருள். பெரியாரை எதிர்க்கிறார்கள் என்றால் அம்பேத்கரை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். பெரியாரை எதிர்க்கிறார்கள் என்றால் மாமேதை மார்க்ஸை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். பெரியாரை எதிர்க்கிறார்கள் என்றால் சமூக நீதியை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். மிகவும் ஆபத்தான ஒரு திரிபுவாத அரசியல். இது வெறும் இனவாதத்தை பேசுகிறார்கள். அதனால்தான் தொழிலாளர்களை அடித்து விரட்டுவோம் என்கிறார்கள். வட இந்திய தொழிலாளர்களா சுரண்டுகிறான். அம்பானியும் அதானியும் அல்லவா எதிர்க்கப்பட வேண்டியவன், விரட்டி அடிக்கப்பட வேண்டியவன். அவன் முதலீட்டு வந்தேறி, அவன் நேரடியாக குடியிருக்கல, அவன் முதலீடு இங்கே இருக்கிறது. அவனும் ஒரு வந்தேறி தான், முதலீட்டு வந்தேறி. இப்போ முதலாளிகளை சுரண்டக்கூடியவர்களை எதிர்க்க வேண்டும் என்கிற அரசியலிலிருந்து விலகி தொழிலாளர்களை பிற மொழியை பேசுகிறவன் என்கிற பெயரில் 100 ரூபாய் கூலி வாங்க வேண்டிய இடத்தில் 50 ரூபாய் வாங்கி கொண்டு வேலை செய்கிறான். 3 வேளை சாப்பிடுகிற இடத்தில் 1 வேளை சாப்பிட்டு கொண்டு வேலை செய்கிறான். எவ்வளவு பெரிய சுரண்டலுக்கு உள்ளாகிறான். சுரண்டுகிறவன் தமிழ் முதலாளி, சுரண்டப்படுகிறவன் வட இந்திய தொழிலாளர். எப்படி நீ தொழிலாளரை எதிர்ப்பாய்? தொழிலாளரை எதிர்ப்பது என்பது என்ன வகை அரசியல்? இனவாதம் பேசினால் அப்படித்தான் அது போய் முடியும். அது இனவெறுப்பில் போய் முடியும். இனவெறுப்பு என்பது தமிழ் தேசியம் இல்லை. தமிழ் தேசியம் என்பது அதற்கு எதிரி இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும். தெலுங்கு தேசியமாக இருக்க முடியாது, மலையாள தேசியமாக இருக்க முடியாது, கன்னட தேசியமாக இருக்க முடியாது. தமிழ் தேசியத்தின் எதிரி இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும். அப்படித்தான் இருக்கிறது. இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டை இணைச்சிக்கிட்டாங்க ஒரு மாநிலமா. நீ மொழி உரிமை பேசக்கூடாது, இன உரிமை பேசக்கூடாது, மொழி நலன்களை பேசக்கூடாது, உன்னுடைய மாநில உரிமைகளை பேசக்கூடாது, மாநில சுயாட்சியை பேசக்கூடாது, கல்வி உரிமைகளை பேசக்கூடாது, நாங்கள் தான் தீர்மானிப்போங்கிறான். அப்போ அவனை எதிர்க்கிறதா, தெலுங்கு பேசுகிற தொழிலாளரை எதிர்க்கிறதா? எவ்வளோ பெரிய திரிபுவாதம்! ஆரியத்தை எதிர்க்க வேண்டிய இடத்தில் போய் கற்பனையான திராவிட தேசியத்தை எதிர்க்கிறார்கள். கோல்வாக்கரை எதிர்க்க வேண்டியவர்கள் பெரியாரை எதிர்க்கிறார்கள். எவ்வளவு மோசமான திரிபுவாத அரசியல்! இந்த போலி தமிழ் தேசிய திரிபுவாதத்திலிருந்தும் தமிழ்நாட்டை காப்பாற்றியாக வேண்டும். போலி அம்பேத்கரியவாதிகள் சங் பரிவார்களோடு சேர்ந்து கொண்டு சேரிப்புறங்களில் ஊடுருவ நினைக்கிற முயற்சியையும் தடுத்தாக வேண்டும். தமிழ்நாட்டை சும்மா காப்பாற்ற முடியாது. தமிழ்நாட்டை காப்பாற்றுவது என்பது பெரிய ஒரு யுத்தம். அது தமிழ்நாட்டை காப்பாற்றினால் இந்தியாவை காப்பாற்ற முடியும். கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். நீ தமிழ்நாட்டையும் பறிகொடுத்து விட்டால் நிற்கிறதே இடம்னா எப்படி யுத்தம் புரிவ? உனக்கு ஒரு கால் நிற்கிறது இடம் வேணும் இல்லை? சுற்றி உன்னை வளைச்சிக்கிட்டா கூட நீ நிற்கிறது இடம் வேணும். அப்போ தான் சண்டை போட முடியும். இப்போ இந்தியாவை இன்னைக்கு அவர்கள் விழுங்கி ஏப்பமிட முயற்சிக்கிறார்கள் என்கிற சூழலிலே தமிழ்நாட்டை நாம் பாதுகாத்தாக வேண்டும். அந்த களத்திலே
நாம் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும். இன்றைக்கு தம்பி குடந்தை அரசனுடைய முயற்சியில் பொழிலன் வந்திருக்கிறார், பேராசிரியர் ஜெயராமன் வந்திருக்கிறார், வாலாசா வல்லவன் வந்திருக்கிறார், திருவடிக்குடில் சுவாமிகள் வந்திருக்கிறார், தம்பி மே 17 இயக்கத்தின் சார்பில் தம்பி பிரவீன் வந்திருக்கிறார். திருமுருகன் வர முடியலன்னு சொன்னார், இன்றைக்கு பிரவீன் வந்திருக்கிறார். நம்முடைய திருவடிக்குடில் சுவாமிகள் வந்திருக்கிறார். நம்முடைய அன்பு, நம்முடைய ஆதரவு, எப்போதும் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர், முதலில் திருமாவளவன் ஏன் முதல்வராக கூடாது என்று தொலைக்காட்சி பேட்டிகளில் பேசிய ராஜசேகர் வந்திருக்கிறார். ஷெரீப், நாங்கள் எப்பவுமே விடுதலை சிறுத்தைகளுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் என்று வெளிப்படையாக இன்றைக்கு மனம் திறந்து பேசியவர். இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்த பெருமை தம்பி குடந்தை அரசன் அவர்களை சாரும். அவர் தமிழ் விடுதலை புலிகள், மன்னிக்கவும், விடுதலை தமிழ் புலிகள் என்ற பெயரிலே கட்சி வைத்திருந்தாலும் அவர் விடுதலை சிறுத்தை தான் என்பதை சொல்லி அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இவ்வளவு சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்த தம்பி குடந்தை அரசன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.